Hi students, I am Gopinath, 12th Max, exercise 10.7, question number 8, solve dy by dx plus y by 1 minus x root x equal to 1 minus root x. So given question பார்த்தீங்கன்னா is a linear differential equation of first order first degree. So the form தெரியும், that is a dy by dx plus py equal to q. Next நமக்கு p term and q term தேவைப்படுறதுனால ஸோ இதில் வந்து கம்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த y term கேன்சல் ஆகிடும், dy by dx கேன்சல் ஆகிடும். இதுலேருந்து p termன்றது p is equal to இந்த y term கேன்சல் ஆனது பக்கத்தில் 1 அர்த்தம், that is 1 by 1 minus x root x and q term பார்த்தீங்கன்னா equal to வெளியே இருக்குது, that is q is equal to 1 minus root x. ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யணும், இதுக்கு இன்டகிரேஷன் p dx கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இன்டகிரேஷன் p என்ற term பார்த்தீங்கன்னா 1 minus x root x dx இருக்குது. ஸோ இந்த டேர்ம் நம்மளால் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணுற பாசிபிள் கிடையாது. சப்போஸ் இந்த டேர்ம் வந்து 1 மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம யூடிவி மெத்தடில் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். பட் இங்கே ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால இது டேரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறப்போ இந்த t இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரூட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா dt by dxன்னு கிடைக்கும். That is a root x differentiate பண்ணுறப்போ 1 by 2 root xன்னு கிடைக்கும். It is a result root x differentiate பண்ணுறப்போ 1 by 2 root xன்னு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த dx கிராஸ் பண்ணுங்கள். ஸோ கிராஸ் பண்ணுறப்போ dt is equal to dx by 2 root xன்னு கிடைக்கும். இப்போது நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா t is equal to root xன்னு எடுத்துன்னு வரும். நமக்கு ரிமைனிங் டேர்ம் என்ன வேணும்னா dx by x டேர்ம் தேவைப்படுது, dx by root x தேவைப்படுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா dx by root xன்னு இருக்குது, பட் எக்ஸஸாக 2 இருக்கிறதுனால இந்த 2வை கிராஸ் பண்ணிடுறேன். அப்படி கிராஸ் பண்ணுறப்போ இது என்ன ஆகுன்னா 2 dt is equal to dx by root xன்னு கிடைக்கும். எப்போவுமே சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்ட்ரி பண்ணுறப்போ நம்ம எக்ஸுக்கு டீன்னு அப்ளை பண்ணுறப்போ இந்த டேர்ம் எல்லாமே என்ன ஆகும், நம்ம t dt தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் வரும் பாருங்கள். ஸோ இதில் இன்டகிரேஷன் 1 by இந்த இடத்துல root x by root x, சாரி dx by root x, dx by root x என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் 2 dtன்னு வருது. ஸோ இதில் 2 dtன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். ஸோ இதோட ப்ராசஸ் முடிஞ்சது. dx by root x வந்து 2 dt. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 by 1 minus xன்னு இருக்குது. ஸோ டேர்ம்ஸ் எல்லாமே டீயாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் டேர்ம் வருது. எப்போவுமே இன்டர்வியூ பண்ணுறப்போ இந்த இடத்துல இங்கே டீட்டான்னு இருந்ததுன்னா இங்கே டி டீட்டா இருக்கணும். இங்கே இன்டரேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னா இங்கே dx இருக்கணும். இன்டரேஷன் ஆஃப் y இருந்தால் dy, இந்த மாதிரி இருந்தால் தான் இன்டர்வியூ பண்ண முடியும். இங்கே dt போட்டுட்டு இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அது ஃபார்மேட்டே தப்புது. ஸோ அந்த மாதிரி தான் இன்டர்வியூ பண்ண பாசிபிள் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸை நம்ம டீயாக மாற்றி ஆகணும். அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே இந்த கிடைச்ச t இஸ் ரூட் எக்ஸ்ன்னு தான் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ண ஸ்கொயரிங் ஆன் போஸ்ட் என்ட்ரி பண்ணுங்க இந்த டேர்மை. ஏன் இந்த மாதிரி செய்யணும்னா எக்ஸ் டேர்ம் இருக்குது, நம்ம டீயாக மாற்றி ஆகணும். ஸோ இந்த டேர்மை ஸ்கொயரிங் ஆன் போஸ்ட் அப்ளை பண்ணுறப்போ இது t ஸ்கொயராக மாறும். ஸ்கொயரிங் ஆன் போஸ்ட் அப்ளை பண்ணுற ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், வெறும் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இடத்துல என்ன செஞ்சிக்கலாம், t ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 1 by 1 minus இந்த எக்ஸ் டேர்ம்னு இப்போ என்ன மாறிச்சுன்னா t ஸ்கொயராக மாறிடுச்சு. தட் இஸ் 1 by 1 minus t ஸ்கொயர் 2 dtன்னு கிடச்சிது. இப்போ பாருங்கள் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே t dtயாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இன்டர்வியூ பண்ணுற கொஸ்டின் 2வை வெளியே ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ வெளியே ரிமூவ் பண்ணுறப்போ 2 இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 1 minus t ஸ்கொயர் dt. இப்போ இது இன்டர்வியூ பண்ணலாம். சரி, இது இன்டர்வியூ பண்ணுற டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. இன்டகிரேஷன் 1 by a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 by 2a log மாடுலஸ் ஆஃப் a plus x by a minus xன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா மெத்தடில் இந்த டேர்ம் இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற டேர்ம் வந்து 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். தட் இஸ் 1 வந்து நம்ம 1 ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிக்கலாம். எக்ஸ்ன்ற டேர்ம் t ஸ்கொயர் ஆகுது, வேறு எதுவும் கிடையாது. அப்படியே நீங்கள் காப்பி ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ a இடத்துல 1, t இடத்துல x, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே 2 இருக்குதுனால 2 அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முலா வைஸாக 1 by 2aன்னு வருது. இந்த இடத்துல 1 by 2a, ஏன்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னு இருக்குது. நம்மள ஏன்ற டேர்ம் என்னது 1 தானே, அப்போ இங்கே 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலா வைஸாக லாக் மாடுலஸ் ஆஃப் a plus x, ஏன்றது இந்த இடத்துல 1. டெஃபினட் பண்ணால் இங்கே 1 ப்ளஸ் இந்த இடத்துல எக்ஸ்ன்னா எக்ஸ்ன்னு வருது. இந்த இடத்துல t இருக்குனால 1 plus t
அண்டு a மைனஸ் எக்ஸ்னால் இந்த இடத்துல 1 மைனஸ் டீன்னு என்ட்ரி பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதோட இன்டெக்ரல் ஆஃப் pdxோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் integration of pdx. So integration of pdx is equal to என்ன கிடைக்குதுன்னா that is log of modulus 1 plus t divided by 1 minus t கிடைக்குது. Next integrating factor கண்டுபிடிக்கிறீங்க, that is e power of integration pdx equal to e power of integral pdx என்னன்னா log of 1 plus t divided by 1 minus t. Next பார்த்தீங்கன்னா e power log answer 1 ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து 1 plus t divided by 1 minus t ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது e power of integral pdx டேர்ம். நெக்ஸ்ட்டு இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா தெரியும். ஸோ y e power of integral pdx equal to integral q e power of integral pdx dx plus c. ஸோ இதில் என்ட்ரி பண்ண வேண்டியது தான். ஸோ y e power of integral pdx டேர்ம் வந்து 1 plus t by 1 minus t equal to integration q q டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 minus root x. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 1 minus root x and e power of integral pdx டேர்ம் வந்து 1 plus t by 1 minus t ங்குது. ஸோ இந்த இடத்துல 1 plus t by 1 minus t, இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க dx. ஸோ இந்த மாதிரி தான் என்ட்ரி பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த t நம்ம என்ன அசீவ் பண்ண பாருங்கள். ஸோ டீயோட சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸு. ஸோ இந்த இடத்துல ரூட் எக்ஸ்னு என்ட்ரி பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல y 1 plus tன்றது ரூட் எக்ஸ். ஸோ இந்த ரூட் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 மைனஸ் ரூட் எக்ஸ் நெக்ஸ்ட் இன்ட்டு 1 ப்ளஸ் டீன்றது ரூட் எக்ஸு. ஸோ இந்த ரூட் எக்ஸ்னு என்ட்ரி பண்ணுறேன் டிவைட் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இந்த டேர்ம் மட்டும் நம்ம இன்டேக் பண்ணால் சம்மோட ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை இன்டேக் பண்ணுறீங்க, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த இடத்துல எந்த சிம்பிளும் கிடையாது. ஸோ y இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் dx. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dx நமக்கு ரிசல்ட் தெரியும், தட் இஸ் எக்ஸு. ஸோ இன்டேக் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறப்போ நமக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும். அண்ட் இருக்கிறது ரூட் எக்ஸு. ஸோ ரூட் எக்ஸை இன்டர்வியூ பண்ணுறீங்க. ஸோ ரூட் எக்ஸ் இன்டர்வியூ பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், தட் இஸ் இதை வந்து என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் ஆஃப் 1/2ன்னு சொல்லுவாங்களா. அப்படி ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்னா தட் இஸ் எக்ஸ் பவர் ஆஃப் 3/2 by 3/2 ஒரு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா the root can be x plus to 1/2, that is x power of 1/2ன்னு அர்த்தம். நமக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் x power of n ஃபார்முலா, x power of n plus 1 by n plus 1, இந்த ஃபார்முலா தான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா வைஸாக நீங்கள் என்ட்ரி பண்ணுறப்ப நம்ம கிடைக்கும் x power of என்னோட வேல்யூ வந்து இந்த இடத்துல 1/2ன்னு அர்த்தம். ஸோ ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ 1/2 plus 1 1/2 plus 1 டோட்டல் x power of 3/2 by 3/2ன்னு என்ட்ரி பண்ணிக்குது. நெக்ஸ்ட் என்ன சரிங்கன்னா இந்த 2/3 மேலே எடுத்து வந்துடுங்க. ஸோ y இன்ட்டு 1 plus root x divided by 1 minus root x equal to x plus இது மேலே எடுத்துட்டிங்கன்னா 2/3ன்னு வந்துடும். ஸோ 2/3 x power of 3/2 plus c. ஸோ இதோட ஆன்சர் முடிஞ்சது. பட் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தா எக்ஸஸாக ஒரு லைன் போட்டுக்கிறாங்க. இந்த x power of 3/2 பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ x power of 3/2 வந்து x power of 1 into x power of 1/2. இந்த x power of 1/2 என்ன பண்ணுவோம்னா ரூட் எக்ஸ்ன்னு போடுவாங்க. அப்போ x power of 3/2ன்றது x into root xன்னு என்ட்ரி பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல y into 1 plus root x divided by 1 minus root x equal to x plus அப்படியே வச்சுங்க, 2/3 அப்படியே வச்சுங்க. இந்த x power of 3/2 வந்து x into root xன்னு என்ட்ரி பண்ணலாம். ஸோ இது x, it is a root x plus c. ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.